இப்போ வந்து நமக்கு வந்து சுகர்லாம் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ வந்து பிரசவ காலங்களில் பெண்களுக்கு சுகர் வரும். ஏன்னா பயப்படுறாங்கல்ல, அந்த நேரத்தில் பயந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சுகர் வந்துடும். அதுபோல் யாருக்காவது ஒரு அடிபட்டுருச்சு, காயம் பலத்த காயமாக இருக்குது, குணமாகறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த பயம் வருதில்ல, அப்போ வந்து சுகர் வந்துடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பயம் வந்தால் சுகர் வரும், சுகர் இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பயம்தான் சுகர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த பயம் எங்கேருந்து வருது? இப்போ வந்து பிரசவ காலங்களில் வந்து பெண்களுக்கு சுகர் வருது அப்படின்னா அந்த பயத்தினால வருது. இப்போ சரி, மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பேருக்கு இப்போ சுகர் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயம் எங்கேருந்து வருது? சுகர் வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த பயம் அவர்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இவங்க ஏதாவது பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருப்பாங்க. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யாரை வந்து ஏமாற்றலாம், அதில் சொந்தக்காரங்க 5 10 யார்கிட்டையா எதிர்பார்த்துட்டு 100 கொடு 200 கொடு இப்படி ஏதாவது வாங்குகிற பழக்கம், கடன் வாங்குறது, அதான் இந்த மாதிரி தான் அநியாய விலைக்கு விற்கிறது. அதாவது நியாயமே இல்லாமல் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஏமாந்தவங்க அதோட நியாயமான விலை இவ்வளோ தான், அதுக்கு அதிகமாக கொடுத்தாலும் வேண்டாம், அதுக்கு கம்மியாகவும் நீங்கள் கொடுக்காதீங்க, நியாயமான விலையை மட்டுமே கொடுங்க அப்படின்ட்டுலாம் இல்லாமல் யாராவது பேரம் பேசி அளவுக்கு அதிகமாக விற்பனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது நமக்கு பயம் வந்துடும். அது மாதிரி லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, இதெல்லாம் பயத்துக்கு காரணமாக இருக்குது. நேர்மையற்ற வாழ்க்கை இருக்குல்ல, இது பயத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த பயம்தான் இந்த நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது, இந்த சுகர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் இருக்காங்க அப்படின்னா வீட்டிலே வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க, அவங்க புருஷனுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பயம் இந்த சுகர் வர்றதுக்கு காரணமாயிரும். எந்த ஒரு நோய் வந்தாலுமே அதுக்கு காரணம் இந்த பயம்தான், வன்முறை பயம். அதில் எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிரசவ காலத்தில் பெண்களுக்கு பயம் வருது, அதனால் சுகர் வரும். அப்புறம் வந்து குழந்தை பிறந்த பிறகு சரியாயிடும், அந்த பயம் போயிடும். அதனால் அவங்க அந்த சுகர் வந்து சரியாயிடும், சர்க்கரை நோய் வந்து சரியாயிடும். அப்போ இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து சுகர் வருது அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பயம்தான் காரணம். அப்போ அந்த பயம் மற்றவங்களுக்கு எங்கேருந்து வருது? பயப்படுற மாதிரி அவங்க ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க, அல்லது மற்றவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள ரொம்ப டென்ஷன் ஆகி பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. பயமுறுத்தும் போது இவங்களுக்கும் அந்த பயம் வரும், நம்ம மற்றவங்கள பயமுறுத்துகிறோம், அப்போ இவங்களுக்கும் அந்த பயம் வந்துடும். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான பயம், இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. வெறும் பயம் மட்டுமே வந்து நோய்களுக்கு காரணம். கோபமும், அளவுக்கு அதிகமான கோபம் இருக்குல்ல, இப்போ பிரசவ காலங்களில் பெண்களுக்கு பயம் வருதுன்னா அது அளவுக்கு அதிகமான பயம். அப்போ பிரசவம் நடந்து முடிஞ்ச பிறகு, குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு அந்த பயம் போய்டும், அப்புறம் அந்த சுகர் வந்து சரியாயிடும். அது மாதிரி யாருக்கா அடிபட்டதுனாலும், அடிபட்டு புண்ணு குணமாக மாட்டேங்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான பயம் வரும், இது குணமாகுமா ஆகாதா அப்படிங்கிற பயம் வரும். அப்போ அந்த நேரத்தில் சுகர் வந்துடும். அதனால் சுகருக்கு காரணம் பயம் அப்படின்னா, இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பயம் எங்கேருந்து வருது? அவங்க வாழ்க்கையில் இருந்தால் அது வருது. அவங்க என்ன மாதிரியான வேலையை செஞ்சிட்ருக்காங்க, வாழ்க்கை எப்படி இருக்குது, நேர்மையாக இருக்காங்களா இல்லையா, லஞ்சம் வாங்குறாங்களா, ஊழல் பண்ணுறாங்களா, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலையா, அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான பயம் இருக்கும். அந்த பயம்தான், அதனால் அந்த பயம்தான் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருது காரணமாக இருக்குது. அதனால் நோயிலேருந்து தப்பிக்கணும்னா இந்த அளவுக்கு அதிகமான பயம் இருக்குல்ல, அது வராத மாதிரி பார்த்துக்கணும். அளவுக்கு அதிகமான கோபம் இருக்குல்ல, அது வராத மாதிரி பார்த்துக்கணும். உணர்ச்சிகள் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. பேராசை, இதெல்லாம் நோய்களுக்கு காரணம். இந்த சர்க்கரை நோயோ எந்த நோய் வரைக்கும் பேராசை ஒரு காரணம், பெரிய ஆசைகள் இந்த மாதிரி. ஏன்னா இந்த உடம்பை வந்து நம்மளால் ஒரு ஆசையை ஒரு அளவுக்கு தான் தாங்கிக்க முடியும். பெரிய பெரிய ஆசைகளை மனிதர்கள் அதுக்கு ஆசைப்படும்போது இந்த உடம்பால் அதை தாங்கிக்க முடியாது. நம்மளாம் வந்து மனிதர்கள் தானே, தாவர உண்ணிகள் தானே. ஒரு ஆடு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பங்களா கட்டணும்னு ஒரு ஆடு ஆசைப்பட்டுச்சுன்னா, ஒரு மாடு வந்து எனக்கு பெரிய பங்களா கட்டணும்னு ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும்? அதுபோல் தான் நாமளும் ஒரு மாடு மாதிரி ஒரு உயிரினம் தான். நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆசைகள் இருக்குல்ல. மனிதர்கள் வந்து பெரிய பெரிய ஆசைகளோடு தங்களை தொடர்புபடுத்தி கொள்கிறார்கள். விண்வெளிக்கு போகணும், அதுங்க போகணும், இங்கே போகணும், விண்வெளிக்கு போகணும், இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும், உலகத்திலே கோடீஸ்வரர் ஆகணும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பெரிய பெரிய ஆசைகளோட மனிதர்கள் தங்களை தொடர்புபடுத்தும் போது தான் அந்த மாதிரி பெரிய பெரிய பயம், பெரிய பெரிய கோபம், பெரிய ஆசைகள், பெரிய பொறாமை, பெரிய பரிதாபம், பெரிய பாவ உணர்ச்சி, பெரிய அன்பு, பாசம், எல்லாம் உணர்ச்சிகள் அத்தனையும் பெருசாக மாறிடுது. அப்போ இந்த உடம்பால் அதை தாங்கிக்க முடியாது, இந்த நாடி நரம்புகளால் அதை தாங்கிக்க முடியாது. அப்போ தான் வந்து என்ன ஆகுது, தாங்கிக்க முடியாமல் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நோய் வந்துடுது. அது நோயாக மாறுகிறது, அதோட பக்க விளைவு தான் அது. அதனால் நம்முடைய ஆசைகள்லாம் என்னவாக இருக்கணும்? எளிமையாக இருக்கணும். ஒரு சின்னதாக எனக்கு ஒரு குடிசை கட்டணும்,
அப்புறம் அந்த இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும், அது படிக்கணும், அல்லது பெரிய தொழிலதிபர் ஆகணும், பங்களா கட்டணும், இந்த மாதிரி ஆசைகளே இல்லாமல் ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை. எனக்கு தேவையான ஒரு ஆடையை நானே தயாரிச்சுக்கணும், நான் விவசாயம் பார்க்க போகணும், 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பார்க்கணும், இந்த மாதிரி எளிமையாக ஆடணும், பாடணும், விளையாடணும், காதல், கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க, பகிர்ந்து உண்ணணும், பாசமாக இருக்கணும், அன்பாக பேசணும், இந்த மாதிரி எளிமையான ஆசைகளோடு மனிதர்கள் தொடர்படுத்திக்கும் போது அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஆபத்துகளும் இல்லை, அளவுக்கு அதிகமான பயமும் இல்லை, கோபமும் இல்லை. அப்போ உடம்பு நல்ல நிம்மதியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்போ பேருந்துலலாம் போகிறாங்கல்ல, வாகனம் ஓட்டுறது, எப்போவும் போக்குவரத்து ரோட்லேயே போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான பயம் இருக்கும். இப்போ டிரைவர்லாம் இருக்காங்க, டிரைவர் எப்போ வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு தப்பு நடந்தாலும் மிகப்பெரிய விபத்து, உயிரே போயிடும். அப்போ அவங்களுக்கெல்லாம் நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சுகர் தான் இல்லை, வேறு எந்த, ஏன்னா அளவுக்கு அதிகமான பயத்தோடு அவர்களது வேலை சம்மந்தப்பட்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமான ஆபத்தை தருகிற ஒரு வேலையோடு அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அழிவை தருகிற ஒரு வேலையோடு அவங்க வேலை சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் வந்து போக்குவரத்து அது மாதிரி ஒரு போலீஸ்காரர் இருக்கிற, நீங்கள் குற்றவாளிகளை அடித்து விசாரணை பண்ணி உண்மையை வாங்கணும். அப்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த குற்றவாளிகள் ஏதாவது நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ, அல்லது நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ, வெளியே வந்து பழி வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அந்த போலீஸ்காரங்களுக்கும். அப்போ அந்த பயம் இருக்குல்ல, அது வந்து நோயை வருவதற்கு காரணமாக இருக்குது. அது இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் அளவுக்கு அதிகமான ஆபத்துகளையும் அழிவுகளையும் நம்ம சந்திக்கும்போது அளவுக்கு அதிகமான பயம், கோபம், ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகள், பொருந்தாத, இந்த உடலுக்கு பொருந்தாத ஆசைகள். கடல் கடையில் போய் பெட்ரோல் இருக்கான்னு, பெட்ரோல் டீசல் கிடைக்குமா, கடல் கடையில் போய் வேற்று கிரகத்தில் போய், இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஆசைகள், இதெல்லாம் இந்த உடம்பால் தாங்கிக்கிறதுக்காக தான். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, தாங்கி கொள்வதற்கு வழி இருக்குன்னா அதுக்கேற்ற உணவு தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது. இதெல்லாம் சாப்பிட்டாக்கா இந்த அளவுக்கு அதிகமான ஆசையை தாங்கி கொள்கிற திறனை இந்த உடம்பு கிடைக்கும். ஆனால் அதனால் ஏற்படுற பக்க விளைவுகள் தான் நோய். இந்த அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற, ஏன்னா இவங்களுடைய ஆசைகள், மனிதனுடைய ஆசைகள் எல்லாம் அளவுக்கு அதிகமான வலிமையோடு தொடர்புடையதாக இருக்குது. அளவுக்கு அதிகமான ஆசையாக இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசை, அளவுக்கு அதிகமான ஆபத்து, அழிவுகள், அச்சுறுத்தல் இதுவாக இருக்கா. அப்போது இதை தாங்கி கொள்வதற்கு ஒரு உணவு தேவை, சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு தான் உப்பு போட்டு சமைச்சி மாமிசம் மசாலாலாம் போட்டு, கேழ்வரகு கூழ், அப்படி கேழ்வரகு, அரிசி, கோதுமை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், மீன், இப்படியெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்க? இவங்களுடைய ஆசைகள் அளவுக்கு அதிகமானதாக இருக்குது, ஆபத்துகளை நோக்கி போகுது, அழிவு நிறைந்ததாக இருக்குது, அளவுக்கு அதிகமான பயத்தை தருவதாக இருக்கிறது. அப்போ அதெல்லாம் தாங்கிக்கணும்னா அதற்கேற்ற ஒரு உணவு தேவை. நீங்கள் வெறுமனே காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டு, பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு, மனித உணவுகள் என்பது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் மனித உணவு. இதை சாப்பிட்டுட்டு நான் விண்வெளிக்கு போகணும், கோடீஸ்வரர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா முடியுமா? அப்போ இந்த பெரிய பெரிய ஆசைகளுக்கு அதை தாங்கிறதுக்கு இந்த உடம்பு தான் அந்த ஆசைகளை தாங்கிக்க போகுது. அதற்கான முயற்சிகளை இந்த உடம்பு தான் எடுக்க போகுது. உடம்பை வச்சு தான் நீங்கள் அந்த முயற்சிகளை எடுக்க போகிறீங்க. அப்போ இந்த உடம்புக்கு அந்த தாங்கிக்கிற திறன் வேணும். அதுக்காக தான் இந்த சாப்பாடு, இந்த உப்பு போட்டு சமைக்கிற சாப்பாடு, உப்பு போட்டு மசாலா போட்டு மாமிசம், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரியான ஆசைகளை தாங்கிக்கிற திறன் இந்த உடம்பு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த உடம்புக்கு ஒரு பக்க விளைவு ஏற்படும். அந்த பக்க விளைவுகள் தான் நோய். அதனால் எளிமையான ஆசைகள், அந்த ஆசையை பெற்றுத்தருவதற்குரிய நம்பிக்கை தருகிற ஒரு எளிமையான உணவுகள், அந்த எளிமையான உணவுகள் அது தருகிற ஆற்றல், வலிமையை இந்த உடம்பு தாங்கிக்கும். எளிமையான ஆசையை தாங்கிக்கும், எளிமையான உணர்ச்சிகளை தாங்கிக்கும். அதற்கேற்ற ஒரு உணவு மென்மையான உணவுகள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் மனிதன். இதை சாப்பிட்டா எளிமையான ஆசையை இந்த உடம்பு தாங்கிக்கும். எளிமையான ஆசைகளுக்கு மட்டும்தான் இந்த உடம்பு தயாராக இருக்கும். அதனால் நோய்களுக்கு காரணம் அளவுக்கு அதிகமான பயம், அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான ஆசைகள், அளவுக்கு அதிகமான ஆபத்துகள், அழிவுகளை நோக்கி அச்சுறுத்தல், இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் வரும்போது இந்த உடம்பால் நடுங்க ஆரம்பிச்சிடும், பயம் வர ஆரம்பிச்சிடும். பயம் அதுதான் நோயாக மாறுகிறது. அதனால் மனித வாழ்க்கையை எப்போ நோய்களை குணப்படுத்த முடியும்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நோய்களை குணப்படுத்தவே முடியும். ஏன்னா மேலும் மேலும் இது ஆபத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, எளிமையான ஆசைகள், எளிமையான உணர்ச்சிகள், எளிமையான ஒரு பயம், எளிமையான ஒரு கோபம், இந்த மாதிரியான ஒரு ஒரு உணர்வுகளை தருகிற ஒரு வாழ்க்கையோடு நம்ம சம்மந்தப்படணும். நம்மளை சம்மந்தப்படுத்திக்கணும், நம்ம உடலை சம்மந்தப்படுத்திக்கணும். அதற்கேற்றார் போன்ற ஒரு உணவு, மென்மையான உணவுகள். நம்மலாம் தாவர உண்ணிகள். அப்படிங்கும்போது மாமிசம் சாப்பிடாமல்
வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நோயே வராது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நோய் வந்துக்கிட்டே இருக்கும். புதிய புதிய நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகளோடு சம்மந்தப்பட்டிருக்கு, அளவுக்கு அதிகமான ஆசைகளோடு, அளவுக்கு அதிகமான கோபம், பயம், ஆபத்துகளோடு, அழிவுகளோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அதை இந்த உடம்பால் தாங்கிக்காது. என்னால் முடியலை, தாங்கிக்க முடியலை, அதற்கேற்ற அந்த பக்க விளைவுகள் தான் இந்த நோய்களாக மாறுகிறது. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடெலாம் ஊக்க மருந்து. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான ஊக்கத்தை தருகிற ஒரு மருந்து. பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை சமைச்சிட்டிங்கன்னா அது மருந்தாக மாறிவிடும். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது உணவு இல்லை, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்களே, இது வந்து ஊக்க மருந்து. இதை சாப்பிட்டா தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையே உங்களால் முடியும். இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு ஒரு ஊக்க மருந்து தேவை. அந்த ஊக்க மருந்து தான் நீங்கள் சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, இதெல்லாம் மருந்து. ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும். ஒரு பொருள் வந்து அழியாது, ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும். அப்போ பச்சையாக இருக்கிற வரைக்கும் அது உணவு. அப்போ அது நீங்கள் வேக வைக்கிறீங்க, சமைக்கிறீங்க அப்படின்னா அப்பவும் அது எப்படி உணவாக இருக்கும்? ஒன்று இன்னொன்றா மாறிடும்ல. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் சமைக்கும்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை சமைச்சிட்டிங்கன்னா அது வந்து சமைத்த உணவாக ஆகிவிட முடியாது, மருந்தாக மாறிவிடும். அது வந்து ஊக்க மருந்து, ஒரு போதை தான். இது எல்லாமே இந்த இயந்திர அறிவியல் எல்லாமே ஒரு போதை தான், அடிமைத்தனம். அதனால் இது ஒரு போதை உணவுகள், இது ஒரு ஊக்க மருந்து. இது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து. இந்த இட்லி, சோறு, பூரி, பொங்கல், தோசை இதை சாப்பிட்டாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் வாழ முடியும், நம்மால் ஒரு வேலையை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். நீங்கள் வெறுமனே காய்கறி, உப்பே சேர்க்காமல் வெறுமனே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உப்பே சேர்க்கக்கூடாது, மசாலா எதுவும் சேர்க்காமல். ஏதாவது பொருளை வந்து பச்சையாக சாப்பிட முடியாத வேக வச்சு கூட சாப்பிடுங்க. ஆனால் இதை அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. எளிமையாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் தோணும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த உலகம் இருக்கிற இது சாப்பிட்டுட்டு இருக்க வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். எப்போ சாப்பிட்றது அந்த மாதிரி நிறுத்திடுறோமோ, அப்படி சாப்பிட்றதுனால தான் நோய் வருது. எப்போ அதை நிறுத்துகிறோமோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு ஆற்றலை நம்பிக்கை தருகிற ஒன்றே இந்த உணவு தான், இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது தான். இது இல்லைன்னா நம்ம வந்து இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகிடும்.